அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துகளையும் கூறி துவங்குகிறேன். நேற்று வரை தமிழ் திரையுலகின் நடிகராக இருந்த விஜய் அவர்கள் இனிமேல் தான் தரையில் மக்களுக்கு பணியாற்றப் போவதாகவும் அதற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அரசியல் களத்தில் ஈடுபடுவதாகவும் கடந்த வாரத்திலே அறிவித்திருக்கிறார். அப்படி அறிவிக்கும் பொழுது தனது கட்சி பெயரையும் சேர்த்து அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்பதாக தனது கட்சியின் பெயரையும் அறிவித்திருக்கிறார். அவர் அரசியலுக்கு வருவதற்காக அவர் அறிவித்த பொழுது அவரிடம் கேட்கக்கூடிய அடிப்படையாக கேட்கக்கூடிய கேள்விகள் சில நமக்கு எழுகிறது. அது நமது கேள்வி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களின் கேள்விகளாக கூட இருக்கலாம், தமிழ்நாட்டு மக்களின் ஒரு பெரும்பகுதி மக்களினுடைய கேள்விகளாக கூட இருக்கலாம். அவர் வெறுமனே திரை நடிகராக மட்டும் இருந்திருந்தால் அவரிடம் கேட்பதற்கு நமக்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் திரை உலகம் என்பதும் நடிப்பு என்பதும் அவருடைய தொழில். அந்த தொழிலில் அவர் ஈடுபட்டு அவர் தனக்கான பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளலாம், தன் குடும்பத்திற்கு தேவையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அது அவருடைய சுயநல கருத்துகள். எனவே அது தொடர்பாக நமக்கு எந்தவித கேள்வியும் அவரிடம் இல்லை. ஆனால் அவர் தான் பொது வாழ்க்கைக்கு வருவதாக கூறி தான் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அதனால் நமக்கு அதில் சில ஐயப்பாடுகள் இருக்கிறது. முதலில் இது தொடர்பாக நாம் சில பார்வைகளை பார்த்துவிட்டு வருவோம். என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் புதிதாக கட்சிகள் முளைத்து கொண்டிருக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த கட்சி துவங்குவதற்கு அவர்களுக்கு அடிப்படை தேவை என்ன பூர்த்தி செய்யப்படுகிறது என்பது தெரியவில்லை. நம்ம ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபா இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் மாதத்திற்கு 30,000 ரூபா இல்லாமல் ஒரு குடும்பத்தை நடத்த முடியாத சூழல் நம்ம இருக்கும் பொழுது இவர்கள் கட்சி நடத்துவதற்கு இவர்களுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்பது நமது முதல் கேள்வி. இந்த பணத்தை அவர் எங்கிருந்து ஈட்டப் போகிறார்? ஒரு கட்சி ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 234 தொகுதிகளில் ஒரு தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிவித்து அந்த வேட்பாளர் போட்டியிடுவதாக கூறி அந்த வேட்பாளர் உடைய பெயரும் அவருடைய சின்னமும் அனைத்து வாக்குச்சாவடிகளும் கொண்டு சேர்க்க வேண்டுமானால் குறைந்தபட்சமாக இன்றைய காலகட்டத்தில் மிக மிக குறைத்து செலவிட்டாலும் கூட, அதாவது வாக்கிற்கு பணம் தராமல் வெறுமனே சின்னத்தையும் வேட்பாளரையும் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு தொகுதிக்கு இன்றைய காலகட்டத்தில் குறைந்தபட்சம் 5 கோடிகளை இன்றைய காலகட்டத்தில் கட்சிகள் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதற்கு குறைவாக இவர் செலவழித்தால் இவருடைய வேட்பாளரும் இவருடைய சின்னமும் அந்த மக்களுக்கு அந்த வாக்குச்சாவடிகளுக்கு கூட போய் சேராது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சராசரியாக கணக்கிட்டோம்னா 234 தொகுதிகளுக்கு ஒரு தோராயமாக 1200 கோடி தேவைப்படுது. இந்த 1200 கோடியை அவர் எங்கிருந்து செலவழிக்க போகிறார், எங்கிருந்து பெறப்போகிறார்? இதுதான் கேள்வி. ஏன்னா பிற கட்சிகள் ஊழல் செய்கிறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்கன்னு சொன்னால் கூட அவர்களுக்கு அந்த 1200 கோடி முதலீடு கூட வச்சுக்கலாம். ஆனால் இவர் ஊழலுக்கு எதிராக தான் கட்சி ஆரம்பிப்பதாக கூறியிருக்கிறார். அப்போ அந்த 1200 கோடியை எங்கிருந்து இவர் பெறப்போகிறார்? இல்லை செலவழிக்காமல் மக்கள்கிட்ட நான் பண்ணிடுவேன், இந்த சர்க்கார் படத்தில் அவர் செஞ்ச மாதிரி அது திரையில் எது வேண்டாலும் சாத்தியம், ஆனால் தரையில் சாத்தியமான அது இல்லை. அப்போ வெறுமனே சமூக வலைதளங்களை மட்டும் வச்சுக்கிட்டு மக்களை சென்றடைய முடிஞ்சிருமானா இல்லை. மக்கள்கிட்ட சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா புதிய கட்சி சின்னத்தை சேர்க்கணும். அப்போ இந்த 1200 கோடி அவருக்கு எங்கிருந்து வரப்படுகிறது, எங்கு தரப்படுகிறது? இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோமானால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வெற்றி பெறுபவர்கள் இருக்கிறார்கள். ஓடி வெற்றி பெறுபவர்களுக்கு மத்தியில் நன்றாக ஓடிவர்களை தட்டிவிட்டு நம்மளால் ஓட முடியாதனால முன்னாடி போகிறவனை பூரா தட்டி விட்டு அவன் பாதையில் கல் முள்ளெல்லாம் போட்டுவிட்டு நம்ம கோப்பையை வாங்கிட்டு போகிற சில பழக்கம் இருக்குது. அது மாதிரி இந்த வடிவேலு ஒரு படத்தில் திரைப்படத்தில் போய் வெற்றி பெற முடியாமல் அவங்க கோப்பையை எந்த கடையில் வாங்கினாலும் அதே கடையில் போய் ஒரு கோப்பையை வாங்கி பேரை பதிச்சுக்கிட்டு வர்ற மாதிரியான சில நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதாவும் சங்க பரிவாரங்களும் இணைந்து நடத்திக்கிட்டு இருக்கு. அதை அப்படி பார்த்தோம்னா நீங்கள் சமீப காலமாக திரை நடிகர்கள் தமிழகத்திலேயே கட்சி அமைப்பு அதிகரித்து வருகிறது. ஏன் அப்படின்னா தமிழகத்தில் இருபெரும் துருவங்களாக இருபெரும் ஆற்றல்களாக திராவிட கட்சிகளே இருக்கிறது. திமுக மற்றும் அதிமுக தான் அந்த இடங்களை பிடிச்சிருக்கு. அப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வேறு ஒரு இயக்கம் ஒரு கட்சி அதுவும் மாற்று கொள்கையை இந்த தமிழக மண்ணுக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டு ஒரு பிரிவினவாத கொள்கை பாரதிய ஜனதாவால் வெற்றி பெற முடியாததுனால இவர்கள் இது போன்று நடிகர்களை அவர்கள் தொடர்ந்து இறக்கி கொண்டிருக்கிறார்களா
அதன் பலன் தான் கமலஹாசன் வந்திருக்காரு. ரஜினிகாந்த் அவர் தான் இயக்குனாங்க, அவங்க தான் இயக்குனாங்கன்று தெளிவாக தெரிந்து அவர் கடைசி இடத்துல அதிலிருந்து தப்பிச்சு தன்னை காப்பாற்றி கொண்டு சென்று விட்டார். ஆனால் அதில் விஜய் இப்பொழுது மாட்டிக்கொண்டு விட்டாரா என்கிற ஐயமும் இருக்குது. அதுபோக விஷால் வேற இப்போ ஏதோ அடுத்த கட்சி அறிவிக்க போகிறாங்க. இப்போ இது என்னென்னா, இவங்கெல்லாம் அடுத்த தலைமுறை வாக்காளர்களை திமுக அதிமுக ஈர்த்திடக்கூடாது. ஏன்னா இவர்கள் திரையில் நடித்து இவர்களுக்கு இந்த 14 வயதிலிருந்து ஒரு 25-28 வயதுக்குள்ளான இளைஞர்கள் இவர்கள் ரசிகர் என்ற பெயரில் ஒரு ரசிகர் மன்றத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு செல்ல விடாமல் தடுத்து அடுத்த தலைமுறைகளை பல்வேறு திசைகளை திருப்பி விட்டுட்டு பாரதிய ஜனதா இந்த இடத்த ஒரு 10-15 ஆண்டுகளில் நம்ம பிடிச்சிருவோம் தமிழகத்தில் என்கிற எண்ணத்தில் உருவாக்குகிறார்களா என்ற பார்வையும் நம்மிடையே இருக்குது. அதுபோக இவர் விஜய் சில விஷயங்களை தெளிவு, ஏன்னா அரசியல்வாதி ஆகிட்டார், அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதில் தன்னுடைய கட்சிக்கு பெயர் கூட அவர் சரியாக வைக்கல. ஏன்னா இதுக்கு பேர் தமிழ்நாடுன்னு பெயர் இருக்கும்போது இந்த சர்ச்சையாக்குனார் தமிழகத்தினுடைய ஆளுநர் RN ரவி. தமிழகம் தான் சொல்லணும், தமிழ்நாடுன்னு சொன்னால் நாட்டுக்குள்ள ஒரு நாடான்னு கேட்டார். அதன் பிறகு ஏற்பட்ட எதிர்ப்பலையின் காரணமாக நான் அப்படி நினச்சி சொல்லலைன்னு சொல்லி அவர் பின்வாங்கி போனார். அப்படி அவர் போட்டிருந்தா கூட தமிழகம்னு போட்டிருக்கணும், ஆனால் தமிழகம்னு போட்டிருக்காரு. அதில் இம்முங்கிற மெய்யெழுத்து விட்டு, அதாவது தமிழ்நாடுங்கிற முழு பேர் எழுதினானு தமிழகம்ங்கிற கூட முழுசாக இல்லாமல் அதில் ஒரு மெய்யெழுத்தை விட்டு தமிழகம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி வெற்றிக்கும் கழகத்துக்கும் இடையில இக்குங்கிற இணைப்பு சொல் அதுலேயும் மெய்யெழுத்தை விட்டுருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு மெய்யில்லாத உயிர் இருந்தால் அதை பேயின்னு சொல்லிடுவாங்க, உயிர் இல்லாத மெய் இருந்தால் அதை பிணம்னு சொல்லிடுவாங்க. இப்போ இவர் மெய்யை விட்டுட்டு போய்கிட்டு இருக்கார். அப்போ மெய்யெழுத்தை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் என்று சொல்வதே அந்த பெயரே ஒரு முற்றுப்பெறாததாக இருக்குது. அப்போ இவரை இயக்குறது யார், இவருக்கு பின்னணியில் இருக்கிறது யார், தமிழை வளர்ப்பதற்கு பதிலாக சிதைக்கும் விலையில் வரும்பொழுதே ஈடுபடுறாரோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. அதனால் அதை அவரை தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்திட்டு அந்த பெயரை சரியாக அவர் மாற்றிக்கொண்டால் அவர் சரியான பாதையில் இருக்காருன்னு கூட நம்ம நம்பலாம். அடுத்து இந்த தேர்தல் செலவு, அவர் கட்சி நடத்துவதற்கு செலவுகள் எங்கிருந்து செய்யப்படுகிறார் என்கிற அடிப்படை கேள்வியை தடுத்து அடுத்து தனது கொள்கையை அவர் சொல்லியாகணும். இந்த தமிழகத்தின் உயிர் நாடியான சமூக நீதி, இந்த இடஒதுக்கீடு கொள்கையை பற்றி விஜய்க்கும் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன பார்வை இருக்கிறது அப்படிங்கிறதே அவர் சொல்லணும். அப்போ இந்த தமிழகத்தில் முதல்ல இந்திய அரசியல் சாசனத்தில் மாற்றம் கொண்டு வந்தது தமிழகத்தினுடைய திராவிட இயக்கத்துடைய தந்தை பெரியார் தான். அந்த மாற்றத்தை கொண்டு வராரு அந்த இடஒதுக்கீடு தொடர்பாக, சமூக நீதி தொடர்பான சட்டங்களில். அப்போ அந்த சமூக நீதி தொடர்பான சட்டங்களில் அந்த சமூக நீதி இடஒதுக்கீடு தொடர்பாக நடிகர் விஜய், அதாவது இன்றைய அரசியல்வாதி விஜய் அவர்களுக்கு என்ன பார்வை இருக்கிறது அதையும் அவர் விளக்கணும். அது போக பாபர் மசூதி விடயத்தில் இவருடைய நிலைப்பாடு என்ன, சர்ச்சைக்குரிய ராமர் கோயில் ஆக்கிரமிப்பு கட்டிடமான ராமர் கோயில் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்தை வளைத்து இன்று கட்டப்படி திறக்கப்பட்ட இந்த ராமர் கோவில் விடயத்தில் விஜயினுடைய பார்வை என்ன, இந்த அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலக்கிறதுல அவருடைய பார்வை என்ன, அப்போ இவர் அரசியலை எப்படி பார்க்கிறாரு இவர்? ஏன்னா ஏற்கனவே இவருக்கு எதிராக பாரதிய ஜனதாவுடைய ராஜா வினையாற்றிய பொழுது இவர் ஜோசப் விஜய் என்பதாக தனது முழு பேரை வெளியிட்டு தனக்கு எதிர்வினையாற்றினார். இன்று அந்த நிலையில் எப்படி இருக்கார்? இந்த சமையல் எரிகாற்று உருளை மற்றும் எரிபொருள், பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருள் விலையேற்றம் செயற்கையாக ஏற்றி வைத்து அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்றைய தலைமை அமைச்சர் மோடி. அதில் இவருடைய பார்வை என்ன? அப்போ இது மாதிரியான பொருளாதார சமூக பொருளாதார இந்த மொழிக் கொள்கை, இந்த இருமொழிக் கொள்கை தான் தமிழ்நாட்டில் பிரதானமாக திமுகவுமே அறிவிச்சிருக்கிறாங்க. அதிமுக பாரதிய ஜனதாவுடைய அடிமையாக ஆட்சி 4.5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தினார் எடப்பாடி அவர்கள் என்ற விமர்சனம் இருந்தபோது கூட அவர் அந்த மும்மொழிக் கொள்கையை ஏற்க முடியாதுன்னு அதிமுக அறிவிச்சிச்சு. அப்போ அந்த மும்மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கையில் இவருடைய நிலைப்பாடு என்ன, பார்வை என்ன என்பதை முழுசாக அறிவிக்கணும். இவருடைய கட்சி இவருடைய எந்த திசையில் பயணிக்க போகுதுங்கிறத அவர் அறிவிக்கணும். ஊழலுக்கும் பிரிவினைவாதத்துக்கு எதிரான ஒரு வெறுமனே 2 வார்த்தைகளில் அவர் கூறுவதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க. அதனால் தன்னுடைய கட்சியோட முழு கொள்கையையும் அவர் பிரகடனப்படுத்தணும். அவருடைய பயணிக்கும் திசையை நினச்சி தான் அவருக்கான ஆதரவு வளருதா வீழுதாங்கிறத இந்த மக்கள் முடிவு செய்வாங்க. எனவே அவர் தனது கொள்கையை உடனடியாக தெளிவாக மக்களுக்கு புரியும் வகையில் அவர் வெல்டு வேண்டுமென கேட்டு அவருக்கு மக்கள் பணியாற்றுவதற்கு ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் அனுமதி உண்டு. அனைவருக்கும் அந்த
பாக்கியம் உண்டு. எனவே இவர் வருவதையும் நம்ம அதை சன்னாக வழியில் வந்து யார் வேணாலும் மக்களுக்கு தொண்டாற்ற வரலாம்ங்கிற அடிப்படையில் இவரும் வரட்டும், மக்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கட்டும். மக்களுக்கு தேர்வு செய்வதற்கான ஒரு சுருங்கமான களம் இல்லாமல் விரிவான களம் இருந்தால் மக்களும் தங்களுக்கு தேவையான தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். எனவே அவர் புதிய கட்சி ஆரம்பித்து தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு மக்கள் தொண்டாற்றுவதற்காக கட்சி ஆரம்பிப்பு என்று கூறி வந்திருக்கிறார். எனவே அதற்காக அவருக்கு ஒரு பாராட்டையும் தெரிவிக்கிறார். அதே வேளையில் அவர் தன்னுடைய கட்சியின் கொள்கைகளை இந்த தமிழகம் இதுவரைக்கும் தன்னுடைய ஜீவாதாரமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க இருமொழி கொள்கை, சமூக நீதி உள்ளிட்ட விடயங்களில் தன்னுடைய நிலைப்பாடை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.